கூட்டுத்தொடர் வரிசையிலேருந்து ஒரு சம் பார்க்கலாம். கொஸ்டினை பாருங்கள். 2010 ஒருவர் ஆண்டு ஊதியம் 30,000 என பணியில் சேர்கிறார். மேலும் ஒவ்வொரு வருடமும் 600 ஆண்டு ஊதிய உயர்வாக பெறுகிறார். அவருடைய ஆண்டு ஊதியம் எந்த வருடத்தில் 39,000 இருக்கும்? அதாவது 30,000 2010 வாங்குறாரு. ஓகேங்களா? இப்படியே 600 கூட்டிக்கிட்டே போகிறாரு. கூட்டிக்கிட்டே போய் எந்த வருஷம் 39,000 வாங்குவார் அப்படின்னு கேட்குறாங்க. இது 2010. இதை கூட்டுத்தொடரில் தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதை கடைசி உறுப்பை எல்லுன்னு எடுத்துக்கோங்க, ஃபஸ்ட்டு உறுப்பை ஏன்னு எடுத்துக்கோங்க, டிஃப்ரென்ஸ் டின்னு எடுத்துக்கலாம். டிஃப்ரென்ஸ் 600. ஓகே. இப்போ மொத்த உறுப்புகளின் கூடுதல் கண்டுபிடிக்கிறோன்னு வைங்களேன். இப்போ 2010, 11, 12 அப்படியும் போயிட்டு மொத்த உறுப்புகளின் எண்ணிக்கை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கணும். ஓகேங்களா? மொத்த உறுப்புகளின் எண்ணிக்கை n = L - A/D + 1. இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிங்கன்னா மொத்த உறுப்புகளின் எண்ணிக்கை வரும். 1, 2, 3 அப்படின்னு 39,000 வரைக்கும் எத்தனை உறுப்பு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 39,000 மைனஸ் A 30,000 டிவைடட் பை D 600 + 1. இப்போ பாருங்கள், இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் 9,000 டிவைடட் பை 600 + 1. இப்போ அடி கொடுங்க. 1 6 15 6 90. அப்போது 16. மொத்த உறுப்புகள் 16. இப்போ இது மொதல் உறுப்பு. 30,000ங்கிறது மொதல் உறுப்புனா இது இந்த உறுப்பை தவிர 15 உறுப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ 15 வருஷம் கழித்து தான் 39,000 அவர் வாங்குவார். கொடுத்துருக்க வருஷம் 2010. 2010 கூட 15 தான் நீங்கள் கூட்டணும். தப்பி தவறி 16 கூட்டிடக்கூடாது. அதான் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா ஒன்று 30,000க்கே மொதல் வருஷம் போயிடுச்சு. அப்படிங்கிற 15 கூட்டினீங்கன்னா 2025 தான் அவர் 39,000 சம்பளமாக வாங்குவார். ஆன்சர் ஆப்ஷன் பி. தேங்க்யூ.